குரூப் 4 2014. கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். கண்ணகி என்னும் சொல் கண்களால் நகுபவள். பகுதி 1-2. குறிஞ்சி கிழங்கழுதல், முல்லை வரகு விதைத்தல், மருதம் நெல்லறிதல், நெய்தல் உப்பு விற்றல். குறிஞ்சி கிழங்கழுதல், வண்ணம் வடிவம் அளவு சுவை இவை நான்கும் எதனோடு தொடர்புடையது? பண்புத் தொகை. வெண்டனை விரவிய கழிவென்பவால் பாடப்படுவது எது? தூது. பொறுத்துக. வினைத்தொகை செய்தொழில். ஓமைத்தொகை மதிமுகம். உம்மைத்தொகை நால்-2. அண்மைத்தொகை பவளவாய் பேசினாள். வினைத்தொகை செய்தொழில். ஓமைத்தொகை மதிமுகம். உம்மைத்தொகை நால்-2. அண்மைத்தொகை பவளவாய் பேசினாள். அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு. குறிப்பு வினைமுற்று. பிழையற்ற வாக்கியத்தை கூறு. வயலில் மாடுகள் மேய்ந்தன. பெயர் சொல்லின் வகையறிக. நடிகன் தொழிற்பெயர். பொன்னியிடம் தேன்மொழித்தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். அயர்கொற்று. எவ்வகை தொடர்? அயர்கொற்று. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. அண்ணன். யாப்பு என்றால் என்பது பொருள். கட்டுதல். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார்? ராணி மங்கம்மாள். உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் கெலன் கெல்லர். திருக்குறளும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? 7. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமூரியா. குமரகுருபரர் எழுதாத நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். தாயுமானவர் ராமநாதபுரம். தமிழகத்தின் வேர்ஸ்ட்வொர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். வாணிதாசன். குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் உயிர் வரைபடத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது குளோரோஃப்ளோரோ கார்பன். குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் உயிர்வளி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது குளோரோஃப்ளோரோ கார்பன். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது மணிமேகலை. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் பாலை பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. பொறுத்துக. நான்மணி மாலை சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் கவிதை. நான்மணி மாலை சிற்றிலக்கியம். மலரும் மாலை கவிதை. நான்மணிக்கடிமை நீதி நூல். தேம்பாவணி காப்பியம். தமிழுக்கு தொண்டு செய்வேன் சாவதில்லை யார் கூற்று? பாரதிதாசன். கூடுகட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். கூடுகட்டி வாழும் பாம்பு ராஜநாகம். மணிமேகலையின் விருச்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று புகழ்மிக்க நகரம் மதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் மதுரை. சமூகம் சதகம் என்பதன் பாடல்களை கொண்ட நூலை 100. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். கண்டேன் கற்பிக்க கனியை கண்கண்டு இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் சொல்லின் செல்வன். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சொல்லாதன இல்லை பொதுமறையான் திருக்குறளை வடிய பாடியவர் பாரதிதாசன். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு உடனே என்று கூறியவர் பொன்முடியார். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகன். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். மரமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞான நகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? ஞானக்கடல். ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் எனும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து
வாடிவாசல் எனும் நாவலை எழுதியவர் சு. செல்லப்பா. திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். உரைநடை. திருமணம் செல்வ கேசவராய முதலியார் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். தமிழில் உரைநடை. தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத் தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். உரைநடையின் தந்தை என மெச்சத் தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ்பாடல். சேர சோழ பாண்டியர். பொறுத்துக. சிக்கனம் சுரதா. மனிதநேயம் ஆலந்தூர் மோகனலிங்கம். காடு வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே. கவிஞர் தாராபாரதி. சிக்கனம் சுரதா. மனிதநேயம் ஆலந்தூர் மோகனலிங்கம். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். மணிமேகலையின் வெண்பா பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா. ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் ஆனந்தத்தேன் என்ற நூலின் சச்சிதானந்தன். ஆனந்தத்தேன் சச்சிதானந்தம். அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க. விடுதலை கவி பாரதியார். திவ்ய கவி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரகுமான். பூங்கொடி முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. பூங்கொடி முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ன வாரிசு இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். வெற்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலை. வெற்பு சிலம்பு பொறுப்பு மலை. முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். நெடிலோருடைய தொடர்குற்றங்களுள் வேற்றும் நிறிட்டம் வேற்றுமை மிகவே இவ்விதிக்குச் சார்ந்தோர் தேர்க. காட்டுக்கோழி. நெடிலோடுயிர் தொடர்குற்றங்களுள் ஒற்றிருக்கும் வேற்றுமை மிகவே. காட்டுக்கோழி. முன்னீர் வழக்கம் மகடு உடவோடில்லை. இதில் மகடு என்பது பெண். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பம் 35 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் எது சரி? தொகைநிலைத்தொடர் 6, தொகாநிலைத்தொடர் 9. தொகைநிலைத்தொடர் 6, தொகாநிலைத்தொடர் 9. ஔ, ஐ, ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் எழுத்துப்பேறு. முற்றியலுகரம் சொல்லை எழுதுக. கதவு. முற்றியலுகரம் கதவு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருள் பன்மொழி சொல்லை கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட் பன்மொழி சொல்லை தேர்க. மீமிசை ஞாயிறு.
பெரு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக. பெறுபவன். பொருத்துக. இலக்கணமுடையது நிலம். மங்கலம் இறைவண்டி சேர்ந்தார். இலக்கண போலி புறநகர். இடக்கரக்கடல் கால் கழுவி வந்தான். அந்தந்த அடிகளில் சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருட்கோள்? மொழி மாற்று பொருட்கோள். பொருள் தேர்க. அங்காப்பு என்பது வாயை திறத்தல். வினைமுற்றை தேர்தல். படித்தான். தவறான ஒன்றை சேர்க. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது திருநாதர் குன்றம் கல்வெட்டு. காந்தியடிகள் அரை நிர்வாண பக்ரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். காந்தியடிகளை அறநிர்வாண பக்ரி என்று ஏளனம் செய்தவன் சர்ச்சில். இப்போதுள்ள கல்வெட்டுகளில் மிக பழமையானது திருநாதர் குன்றம் கல்வெட்டு. ஏழையின் குடிசையில் அடுப்பு விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் வல்லிக்கண்ணன். கலம்பகம் பாடுதல் புகழ்பெற்றவர் யாவர்? இரட்டையர். இந்திய அரசியல் கணக்கில் சாணக்கியர் ராஜகோபாலாச்சாரியார். இந்திய அரசியல் சாணக்கியர் ராஜகோபாலாச்சாரியார். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் இரட்சண்ய யாத்திரிகம். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்ற திந்த வையம் என பொது உடைமை விரும்பியவர் பாரதிதாசன். திருந்திய பண்பும் சீர்ந்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? சமணரால். ஐஞ்சிறுகாப்பியங்கள் சமணரால் இயற்றப்பட்டன. பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் ஆறுமுக நாவலர். இதழ் நா பல் அன்னம் இவை ஒலிப்பு முனைகள். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ராமானுஜர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது நூலின் புகழ்மிக்க தொடர் திருமந்திரம். மருத நிலத்துக்குரிய தெய்வம் இந்திரன். தாண்டகவேந்தர் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரக்கையாயர். பனு அகமது மரக்காயர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். முதலில் எந்நிலத்திற்குரிய விலங்கு? குறிஞ்சி. கடவுள் வல்கையோடுனை மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீரரின் வீரவரிகள் இவரால் கூறப்படுவது தாவீது. முதலில் எந்நிலத்துக்குரிய விலங்கு? குறிஞ்சி. கடவுள் வல்கை தாவீது. இதன் பட்டடை அரைத்து தடவினால் முறிந்த எலும்புகள் விரைவில் கூடும். முருங்கப்பட்டை. வீரம் இல்லா வாழ்வும் விவேகமில்லா வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பட்டியல் 1 ஆங்கில பழமொழிக்கு பொருத்தமான மட்டில் 2 தமிழ் மொழி பழமொழி பொருத்தி குறியீடுகள் சரியான விடையை தேர்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் தென் டிசையர். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? டிட் ஃபார் டேட். பழிக்கு பழி. ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரிக் ஃபெல் கிரேட் லேக். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். சரியான விடையை தேர்ந்தெடுக. விசும்பு வானம். மறுப்பு தந்தம். கனல் நெருப்பு. களிறு யானை. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை.
திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. ஜி.யு. போப். கம்பனை கற்க கற்க கவிதையில் சீரிய இயல்புகள் அறியலாம். எஸ். வையாபுரி பிள்ளை. பம்பல் சம்பந்தமுடையார் எழுதாத நூல் பவளக்கொடி. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். பொறுத்துக. ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியார். கார் 40 கண்ணங்கூத்தனார். முதுமொழி காஞ்சி. கூடலூர் கிழார். நான்மணிக்கடிமை. விளம்பி நாகனார். பொறுத்துக. திருநாவுக்கரசர் 4, 5, 6 திருமுறை. சம்பந்தர் முதல் 3 திருமுறை. சுந்தரர் 7ஆம் திருமுறை. மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை. திருநாவுக்கரசர் 4, 5, 6 திருமுறை. சம்பந்தர் முதல் 3 திருமுறை. சுந்தரர் 7ஆம் திருமுறை. மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை. பொருந்தாத இணையை கண்டறி. ஞானரதம். கல்கி. தமிழ்ச் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். தமிழ் பேரகராதி லெக்சின் உருவாக்கியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. தமிழிசைக் கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ்நூல் இயற்றியவர் விபுலானந்தர். யாழ் பற்றி விபுலானந்தர். பராசக்தி மகாகாவியம் இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். லென்ஸ் ஒன்றின் திறன் 0-0.5 டயாப்டர் எனில் அதன் குவிய தூரம் மற்றும் வகை என்ன? 2 மீட்டர். குழி. வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடி. வெப்பத்துடன் சம்பந்தப்பட்டது ஒரு செயலின் உட்கவர்தல். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பொட்டாசியம் தீப்பெட்டி தொழிற்சாலை. பொட்டாசியம் குளோரைட் தீப்பெட்டி தொழிற்சாலை. எப்சம் உப்பு மலச்சிக்கலை தீர்க்க. காப்பர் சல்ஃபேட் பூஞ்சை கொல்லியார். பொட்டாசியம் நைட்ரேட் பட்டாசு. சரியான கூற்றை தேர்வு செய்க. 1 மற்றும் 2 சரி. அண்ட அணு வெளியேற்றத்திற்கு பிறகு கிராபியல் பாலிகின்கள் உடைந்து கார்பஸ் லூட்டியாக மாறுகிறது. கார்பஸ் லூட்டியம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது. சூடோமோனாஸ் என்னும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி. பின்னுறு நூற்றில் தவறான கூற்றுகளை குறிப்பிடு. 3 மற்றும் 4. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை தற்சார்பு உயிர்கள். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்பவை பிறசார்பு உயிர்கள். எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது? RNA. உள்ளாட்சி தேர்தல் எந்த அமைப்பு நடக்கிறது? மாநில உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது? மாநில தேர்தல் ஆணையம். எந்த இந்திய பிரதமரின் காலத்தில் தொங்கும் பாராளுமன்றம் ஏற்பட்டது? ஐ.கே. குஜ்ரால். எந்த இந்திய பிரதமரின் காலத்தில் தொங்கும் பாராளுமன்றம்? 10வது ஐந்தாண்டு திட்ட காலம் 2002-2007. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002-2007. சரியான விடையை தேர்ந்தெடுப்பது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. விதி 22. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி. பகுதி 3. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி. விதி 22. பகுதி 3. உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர்
ஜவஹர்லால் நேரு. உலக வரலாற்றின் சுருக்கங்கள். ஜவஹர்லால் நேரு. 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1976. 42வது சட்ட திருத்தம் 1976. பின்வரும் படத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு 30 டிகிரி. ஓர் இணைகரத்தின் பரப்பு 30 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர். ராமின் வயது மகள் நந்தினியின் வயதைப் போல் 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகனின் வயதைப் போல் 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? 10,70. a/b 4/3 எனில் 6a + 4b. 6a - 5b இன் மதிப்பு காண்க. 4. விடுபட்ட எண்ணை காண்க. விடுபட்ட எண் 14. சுருக்குக. 214 + 112 + 74 + 49 15. 121. ஏக்கு பியை போல 2 மடங்கும் பிக்கு சியை போல் 2 மடங்கும் கிடைக்கும்படி 700ஐ பிரித்தால் அவர்களால் பெறும் தொகை எவ்வளவு? 400, 200, 100. ஒரு கூம்பு அரைக்கோணம் மற்றும் உருளை ஆகியவை சம அரைப்பிரதலம் கொண்டுள்ளது. கூம்பின் உயரம் உயரத்தின் உயரத்துக்கும் சமமாகும், மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் இம்மூன்றின் கன அளவுகளுக்கிடையே விகிதம் 1:2:3. x - y = 6 - 288. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடம் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டி 24 நிமிடங்கள் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொடர்பு எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? 1 மணி நேரம். 1.75 ஆரம் கொண்ட சக்கரம் உடைய ஒரு வண்டி 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும்? 1000. ஒருவரின் மாத செலவுகள் படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு சேமிப்பு எவ்வளவு என காண்க. 750. நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. சமச்சீர் கல்வி. FERA என்பது அயல்நாட்டு பரிவர்த்தனை. FERA அயல்நாடு. இந்தியாவின் முதலாம் 5 ஆண்டு திட்டம் 1951. கீழ்கொடுக்கப்பட்டவைகளில் சரியான விடையை எழுதுக. 1 மட்டும். கார்படை மேகங்களானது செங்குத்தான மேகங்களாகும். மக்கட்தொகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய 2 காரணிகள் நிலத்தோற்றம், காலநிலை. சரியான விடையை தேர்ந்தெடுக. 1 மற்றும் 2. மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தும் உரவகைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நீர்நிலைகள் சென்று அடைவதை மிகையூட்டு வளமுறுதல் என்கிறோம். மாசடைந்த நீர்நில சூழ்நிலை பாதிக்கிறது. இந்தியா கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் அமீர் குஸ்ரு. சிவாஜி பிறந்தது ஷிவனேர். மொழி என்பது இணைப்பு கருவி. பின்னொருட்களில் எது சரியான பொருந்தியுள்ளது? வாரி புத்தகம் சோழர். பின்வருட்களில் எது சரியான பொருந்தியுள்ளது? சுயராஜ்ய கட்சி CR தாஸ். மோத்திலால். நெற்கட்டும் செவ்வல் பகுதியை கைப்பற்றிய ஆங்கிலேய தளபதி கர்னல் கேம்பல். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை தனது நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார்? ஜாலியன் வாலாபாக் நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை. தவறான இணையை கண்டுபிடி. டேல் ஸ்பெயின் ஹாக்கி. பின்வருவனவற்றை பொறுத்துக. டேவிட் விஸ்கி ஓவியம். பத்ம சுப்ராயணம் நடனம். அப்துல் வாலித் கான் இசை. அகஸ்தியர் ரோடின் சிற்பம்.
ஆப்கானிஸ்தான் தேசிய சபை, அர்ஜென்டினா தேசிய காங்கிரஸ், ஜிம்பாப்வே ஹவுஸ் ஆஃப் அசெம்பிளி, சிங்கப்பூர் பாராளுமன்றம். 16வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்ற தொகுதி. 16வது மக்களவைத் தேர்தலில் தர்மபுரி. தூர்தர்ஷன் காற்று அலைகளில் மூலமாக இலவச DTH சேவை அளிக்கும் அலைவரிசைகள் 1 மற்றும் 2, KU அலைவரிசை, DD டைரக்ட். கிரைமியா எந்த நாட்டை சார்ந்த இடமாகும்? ரஷ்யா. இந்தோனேஷியாவின் தேசிய விளையாட்டு பேட்மிண்டன். சரியான விடையை எழுதுக. 6 ஏரி எது? ஒன்டாரியோ ஏரி. பொறுத்துக. விசை நியூட்டன், உந்தம் கியூபிக், கிலோ மீட்டர் வினாடி 1, திறன் வாட், ஆற்றல் ஜூல். சரியான விடையை தேர்ந்தெடுக. மண்ணெண்ணெய் நீர் பாதரசம். ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒன்றாக அவற்றின் நிலைகளை டம்ளரின் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்துக. மண்ணெண்ணெய் நீர் பாதரசம். 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன? 91.67. எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? கால்சியம் பாஸ்பேட். பின்வருவற்றில் எது பூச்சிக்கொல்லி இல்லை? துத்தநாக சல்பைடு. தவறான ஜோடியை கண்டறிக. 4 பிளாஸ்மா திட ஊடகம். கீழ்கண்டவற்றுள் புல்வெளி மண்டலத்தின் உணவு சங்கிலி எது? புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு எது? CFC. ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பண மசோதாவை மாநிலங்கள் அவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு வழங்குகிறது? விதி 370. இந்திய பிரதம அமைச்சரின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. 1 ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, திருமதி இந்திரா காந்தி, திரு மொரார்ஜி தேசாய். சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். மாவட்ட அளவிலான பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார்? மாவட்ட ஆட்சியர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. A மற்றும் R சரியானவை. சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை 10 லட்சம். குறிப்பிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க. 19. 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்களின் எத்தனை? 2. ABC பரப்பு 68 சதுர அலகு 6741 மற்றும் A-9 வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எனில் A இன் மதிப்பு காண்க. A இன் மதிப்பு 2. x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 என்ற எண்களின் சராசரி 20 எனில் x இன் மதிப்பு காண்க. 16. ஒரு நபர் ஒரு காரை 1,40,000க்கு விற்பனை செய்வதன் மூலம் 20% நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை 1,75,000. படத்தில் B, C 2:3 எனில் B ஐ காண்க. 52 டிகிரி. (9x minus y minus 2 equal to 0). 2x plus y minus 9 equal to 0. நேர்கோடுகள் வெட்டும் புள்ளிகள் காண்க. 1, 7.
ஒரு உணவு மேஜையின் அடக்க விலை 8400. இம்மேஜையில் 10 மாதத் தவணைகளின் பெற நினைக்கிறார். அவரது மாதத் தவணை 875 எனில் வட்டி வீதம் என்ன? 5%. x+m x+n x² + rx + 5 எனில் m² n² மதிப்பானது 26. சரியான விடையை எழுதுக. 2 எண்களின் வித்தியாசம் 5. அவற்றுள் பெருக்கற்பலன் 336. அந்த 2 எண்களின் கூடுதல் 37. விடுபட்ட எண்களை காண்க. 189. 6 750க்கு 6750க்கு 219 நாட்களும் 10% வட்டி. தனி வட்டி காண்க. 405. 3 எண்களின் விகிதம் 3:4:5. அவ்வெண்களின் மீசீமா 2400 எனில் அவ்வெண்களின் மீப்போவா 40. வரிசை 1 வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையை தெளிவு செய்க. நெல் உற்பத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். கோதுமை உற்பத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. சணல் உற்பத்தி மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம். காபி உற்பத்தி கூர்க் மற்றும் நீலகிரி. கூட்டாண்மை பதிவு விருப்பத்தின் பேரில் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். முதல் நிலை தொழில்கள் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர். இரண்டாம் நிலை தொழில் நீல கழுத்துப்பட்டை. மூன்றாம் நிலை தொழில் வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை. நான்காம் தொழில் வெள்ளை கழுத்துப்பட்டை. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிருகத்ரதன். சரியான விடையை பொறுத்துக. மொகஞ்சதாரோ சிந்து. காலியங்கன் ராஜஸ்தான். லோத்தல் குஜராத். ஹரப்பா பஞ்சாப். மொகஞ்சதாரோ சிந்து, காலியங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், ஹரப்பா பஞ்சாப். நீதிச் சங்கிலிமணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? ஜஹாங்கீர். குரானின் படி மாம்லூக் என்பதன் அர்த்தம் அடிமை. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1336. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி வரிசையாக கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் பொறுத்துக. இந்தியாவின் மாகாசனம் 1858. நாட்டு மொழி செய்தித்தாள் 1878. ஹில்பர்ட் மசோதா 1883. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. கீழ்கண்டவற்றுள் தவறானவை எவை? 2 மட்டும். இந்திய தேசிய வளர சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த கண்காணிப்பும் செய்யவில்லை. தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் மே 11. பிஆர்ஐடியின் எந்த RIA மையங்கள் வருடாந்திர 6000 ரேடியோ இம்யூனோ அசேய சோதனைகள் செய்கின்றன? 1 மட்டும். பெங்களூர். இந்திரா காந்தி விருது 2013 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆஞ்சலா மெர்க்கல். முதலில் எந்த மாநிலத்தில் EGPF கொண்டு வரப்பட்டது?
முதலில் எந்த மாநிலத்தில் இஜிபிஎஃப் கொண்டு வரப்பட்டது? அருணாச்சல பிரதேஷ். அன்பிரேக்கபிள் என்னும் சுயசரிதை யாருடையது? எம்.சி. மேரி கோம். உலகின் நீளமான ஆகாய விமானம் ஏர்லேண்டர் HAVE 302 எந்த நாட்டிலிருந்து வெளியாக்கப்பட்டது? பிரிட்டன். 2014 ஆண்டுக்கான தமிழக அரசு ஔவையார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? டாக்டர் கே. மாதங்கி ராமகிருஷ்ணன். டாக்டர் கே. மாதங்கி ராமகிருஷ்ணன். வரிசை 1 2 பொறுத்துக. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 3. முப்படைகள் கொடி நாள் டிசம்பர் 10. தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் 14. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 3. முப்படைகள் கொடி நாள் டிசம்பர் 10. டிசம்பர் 10. தேசிய எரிசக்தி சேமிப்பு மையம் டிசம்பர் 14. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் அதன் தோற்றுவிப்புகளையும் ஓ 1946. உலக சுகாதார அமைப்பு 1948. உலக வர்த்தக அமைப்பு 1995. மிதிலேஷன் என்றால் என்ன? டிஎன்ஏவில் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை. 3. உயிர் நூலை சார்ந்த கால கணிப்பு முறை. புதிய போப்பாண்டவர் ஜோர்ஜ் மரியோ, அர்ஜென்டினா. புதிய போப்பாண்டர் ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அர்ஜென்டினா.